கூறியது. அருவி, நாம் இதை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய பயணம் இப்போது தொடங்குகிறது என்று கூறி எரிகாயின் பக்கம் சென்று அது அவர்களுக்கு புதிய விளக்கத்தை அளித்தது. அருவி மற்றும் எரிகாய் உலகம் முழுவதும் பயணம் செய்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களோடு மிகவும் மகிழ்ச்சி மிக்க காட்சிகள், கலந்துரையாடல்கள் மற்றும் புதிய தோழர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் கற்றது முக்கியமான பாடம் ஒன்றுதான். அது என்னவென்றால், உலகம் எப்போதும் அழகாக இருப்பது நாம் அதை எப்படி பார்க்கிறோமோ அதற்கே ஏற்படும். ஒரு நாள் அருவி கேட்டாள், எரிகாய், நீ இப்போது என்னுடன் இருக்கும்போது உலகம் அழகாக இருக்கின்றதா? எரிகாய் மகிழ்ச்சியுடன், ஆம் அருவி, எங்களுடைய நண்பன் மனது அதைக் கண்டு மகிழ்கிறது என்று கூறியது. அந்த நாள் அவர்கள் உணர்ந்தது, நட்பின் அழகு உலகத்தையெல்லாம் அழகாக மாற்ற முடியும். அறிவுக்கு பரிசாக இந்த சொற்களுடன் கதையை முடிக்கலாம். உலகத்தை அழகாக காண விரும்பினால் முதலில் உன்னுள் அழகை கண்டறிதல் வேண்டும். நன்றி.